தமிழின் நகல் சமஸ்கிருதம். அமாவாசைகளாக இங்கு வந்த ஆரியர்கள் நாகராஜ சோழர்களாக மாறிய வரலாறு. சமஸ்கிருதம் தேவபாஷை என யாராவது சொன்னால் தமிழன்தான் அதை உருவாக்கிய தேவன் என சொல்லுங்கள். ஆம், சமஸ்கிருதம் என்கிற மொழியை உருவாக்கி கொடுத்தவர்கள் தமிழர்களே. தமிழதிகாரம். சமஸ்கிருதத்தை வடமொழி என சொல்வதற்கு காரணம் அது வட இந்தியாவில் தோன்றியது என்பதால் தான் என எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையில்லை. தண்டு வடம் தேர்வடம் என்பதில் உள்ள வடம் என்பது நீட்சியை குறிப்பதைப் போல வடமொழியில் உள்ள வடம் என்பதுவும் நீட்சியையே குறிக்கிறது. தமிழின் நீட்சி மொழியே சமஸ்கிருதம். தமிழர்களை கொண்டு சமஸ்கிருதம் என்கிற மொழியை ஆரியர்கள் உருவாக்கி கொண்ட பொழுது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தமிழர்களுக்கு உரிய நிலப்பகுதியாகவே இருந்தது. அப்பொழுது நாவலந்தேயம் என அழைக்கப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என அனைத்துமே தமிழனுக்கு உரியதே. அதனால் வடமொழி என்பது வடதிசை மொழி அல்ல, தமிழின் வடமொழியே என்பதுதான் உண்மை. இதற்கான சான்று தொல்காப்பியத்தில் உள்ளது. தொல்காப்பியர் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகைகளாக பிரித்து குறிப்பிடுகிறார். வடசொல் என்பதில் உள்ள வட என்பது திசையைத்தான் குறிக்கிறது என்றால் அதை அவர் திசை சொல்லில் தானே சேர்த்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தொல்காப்பியர் தனியே வடசொல் என குறிப்பிட்டிருப்பதால் அது திசையை குறிக்காமல் வேறு எதையோ குறிக்கிறது என்பதை உரை ஆசிரியர்கள் உணராமல் போனார்களா, அல்லது உணர்ந்தும் சொல்லாமல் போனார்களா, அல்லது சொல்லப்பட்டது மறைக்கப்பட்டதா? கயவாரம் என்கிற கைபர் கணவாய் வழியாக இந்த மண்ணுக்கு வந்த ஆரியர்களிடம் ஒரு மொழி இருந்தது. அது அவஸ்தான் என்கிற மொழிக்கு நெருக்கமானது. இங்கு வந்த ஆரியர்கள் இங்கு பேசப்படும் தமிழ் மொழியிடம் ஒப்பிடும் பொழுது தம்முடைய மொழி வளமற்ற மொழி என்பதை உணர்ந்தார்கள். அதனால் தமிழை கொண்டே தம்முடைய மொழியை வளமாக்க எண்ணினார்கள். அதற்கு தமிழர்களையே பயன்படுத்தி கொண்டார்கள். இன்று உலகம் முழுவதும் கணினிக்கான மென்பொருள் மொழிகளை எழுதும் தமிழர்களைப் போலவே அன்றும் புது மொழிகளை உருவாக்குகிற வல்லமை படைத்தவர்களாக தமிழர்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த தமிழறிஞர்கள் நம் தமிழ் மொழியை கொண்டு ஒரு புது மொழியையே ஆரியர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த புதிய மொழிக்கு செய்யப்பட்ட மொழி என்கிற பொருள் கொண்ட சமஸ்கிருதம் என்கிற பெயர் வைக்கப்பட்டது. சமஸ்கிருத மொழிக்கான சொற்களை தமிழ் சொற்களின் நீட்சியாகவே உருவாக்கினார்கள். இறைவர் என்கிற தமிழ் சொல்லில் ரை என்கிற எழுத்துக்கு பதில் இஸ் என்கிற கிறந்த எழுத்தொலியை சேர்த்தால் ஈஸ்வர் என ஆகும். இப்படித்தான் ஈஸ்வர் என்கிற சமஸ்கிருத சொல் உருவாக்கப்பட்டது. இப்படி தமிழ் சொல்லின் தொடக்கத்தில் அல்லது நடுவில் அல்லது இறுதியில் கிறந்த எழுத்தொலியை சேர்த்தே சமஸ்கிருத சொற்கள் உருவாக்கப்பட்டன. இதையே வடசொல் என குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். அதாவது தமிழின் நீட்சி சொல் என குறிப்பிடுகிறார். இந்த வட சொற்களில் உள்ள கிறந்த எழுத்தை நீக்கிவிட்டால் அது தமிழ் சொல் ஆகிவிடும் என்பதையும் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். சமஸ்கிருத மொழியை தொடக்கத்தில் ஆரியர்கள் வட தமிழ் மொழி என்றே அழைத்தனர். அதிகாரம் அவர்கள் பக்கம் சாயத் தொடங்கியதும் அமாவாசையாக இருந்த ஆரியர்கள் நாகராஜ சோழன் ஆகிவிட்டார்கள். வட தமிழ் மொழி என்பதிலிருந்து தமிழை நீக்கிவிட்டு வடமொழி என சொல்லத் தொடங்கிவிட்டார்கள். காலப்போக்கில் நாமும் அதை வடதிசை மொழி என்று நம்பவும் தொடங்கிவிட்டோம். கிரந்த எழுத்துக்கள். சமஸ்கிருத எழுத்துக்களின் ஒலி வடிவத்துக்கு தமிழில் வரி வடிவம் கொடுக்க பயன்பட்ட எழுத்துக்களே கிரந்த எழுத்துக்கள் ஆகும். சமஸ்கிருத சொற்களை உருவாக்கும் போதே இந்த கிரந்த எழுத்துக்களையும் தமிழர்களே உருவாக்கி இருக்க வேண்டும். சமஸ்கிருத எழுத்துக்கள் என சொல்லிக்கொண்டு நாம் தமிழில் பயன்படுத்தும் ஷா, ஷா, ஹ, ஸ்ரீ, ச முதலிய எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்களே. சமஸ்கிருதத்துக்கு என தனி வரி வடிவ எழுத்துக்கள் கிடையாது. ஆரியர்கள் திட்டமிட்டே சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவ எழுத்துக்களை உருவாக்கி கொள்ளவில்லை. அதற்கான காரணம் எளிய மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகும்.
தமிழர்களின் மூலம் உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதத்தை சில நூற்றாண்டுகளுக்கு பின் இது தேவபாஷை, இதனை பேச்சு வழக்காக காலம் காலமாக நாங்கள் காப்பாற்றி வருகிறோம் என்கிற கதையை அவிழ்த்து விட்டார்கள். அது மட்டுமின்றி சமஸ்கிருதத்தை எழுதக்கூடாது என்பதனால் இதற்கு எழுத்து வடிவமே கிடையாது என்றார்கள். உண்மையான காரணம் என்னவென்றால், எழுத்து வடிவம் இருந்தால் ஏதாவது ஒரு கல்வெட்டில் அது வடிக்கப்பட்டிருந்தால் அதன் காலம் தெரிந்துவிடும். காலம் தெரிந்துவிட்டால் ஆரியர்களின் சமஸ்கிருதம் பற்றிய பொய்க்கதைகள் அம்பலப்பட்டு போகும். அதனால் திட்டமிட்டே ஆரியர்கள் சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு வரி வடிவம் உருவாக்கி கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் விட கொடுமையாக, வரம் கொடுத்த கடவுளின் தலையிலேயே கை வைப்பதைப் போல தமிழின் நீச்சு மொழிதான் சமஸ்கிருதம் என்கிற உண்மையை மறக்கடிக்க தமிழை நீச மொழி என சொல்லத் தொடங்கினார்கள் நன்றி கெட்ட ஆரியர்கள். தமிழதிகாரம்